ஆனால் கரந்தடி பாடுவோம், அப்படி வர்ஷிப் போயிடும். இந்த பாட்டை முடிச்சோம், வர்ஷிப் போயிடும். ஹல்லேலூயா, ஆமென். என்னை அழைத்தவரே என் நடத்துவீரே. ஹல்லேலூயா, ஆமென். என்ன சேர்ந்து பாடுவோமா? என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. பாடுங்க எல்லாரும். என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் முன்குறித்திருக்கிறார், பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. அந்த பல்லை பாடிடும், சேர்ந்து பாடுவோமா? கருவிலே என்னை கண்டவரே, சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. எல்லாம் எழுந்து நிற்போமா? குழந்தைகள் வச்சிருக்கவங்களாம் உட்கார்ந்து கொள்ளலாம், பெரியவங்க உட்கார்ந்து கொள்ளலாம், எழுந்திருக்க முடியாத உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உம்மை நித்தமும் நடத்தி. எல்லாம் கண்களை மூடி ஆசீர்வாதமாக பாடுவோமா? 5 minutes பாட்டு மெசேஜ் போயிடுவோம். எல்லாம் தெரிஞ்ச பல்லை பாடும். கர்த்தர் உம்மை நித்தமும் நடத்தி, ஒரு நிமிஷம் உங்களுக்கு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. Our God's guider, our God's provider. God will make a way in all the situation. Our God is more than enough. மறந்துடாதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்ம நடத்தி, நல்லா இருக்க காலத்தில், வறட்சியின் காலத்தை திரட்சியாக நடத்துவார். ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் தான் பிரியாணி சாப்பிட்டோம் நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. கரந்தடி சாப்பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். பண்ணுவோம்.
கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சி தீரட்சியை தரும். சொல்லுங்களே, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சி தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஓ, உன் ஆத்துமாவை திருப்பி பாடுவார் கர்த்தர். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சி தீரட்சியை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சி தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. ஓஹோ, இப்ப உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்களே, அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவான உன்னை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்ல. தோழில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கொஞ்சம் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். 5 minutes, ரொம்ப நேரம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவர். லார்ட்ஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட் போட்டிருக்கு. ஆனால் மூல பாஷையில் ஐ லாக் மை நீட்ஸ். கர்த்தர் மெய்ப்பராக இருந்தாலும் பிரச்சனையை அடைக்க மாட்டார், நன்மையவே அடைக்க மாட்டார். பாருங்க, அவர் காட்ஸ் பிகர் தென் ஆல். அவர் காட்ஸ் மோர் தென் எனஃப். God will make a way in all situation. எந்த வழியா இருந்தாலும் சிரிப்பார். நாள் ஆகலாம், ஆனால் கர்த்தர் பாதையை திறப்பார். ஹல்லேலூயா. God will make a way in your life. Hallelujah. Amen. Hallelujah. புல்லுள்ள இடங்களிலே நம்ம வாழ்க்கை சுத்தி பிரச்சனையா இருந்தாலும், நம்ம வீட்டுக்குள்ளேயே கடந்தாலும் நம்ம வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. அதான் கர்த்தர் கூட இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னதான் காணாமல் போனாலும் கர்த்தர் இன்னொரு வழி கர்த்தர் உனக்கு திறப்பார். God will make a way in all the situation. உன் தோல்வியான சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் உனக்கு புரட்சியான பாதையை திறப்பார். பாடுவோம் ஹல்லேலூயா. ஆமென். Clap in your 5 minutes. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார்.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். மறுபடியும் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாம் கையை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு. நீ போகும் இடமெல்லாம் அவனோடு போவா. கர்த்தர் உனக்கு முன்னால செல்லுவா. எதுக்காக ஜெபிக்கிறையோ அவர் காட்ஸ் டோர். நீ எதுக்காக ஜெபித்துட்டு இருக்கையோ கர்த்தர் சொல்ற உனக்கு முன்னால நான் போயிட்டேன். ஆபிரகாம் ஈசாக்கு முன்னால் எப்படி முன்னாடி போனாரோ அவர் இன்னைக்கு சொல்ற, நீ ஆராதிக்கிறபடினால சோர்ந்து போகாதே. நீ செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் கர்த்தர் முன்னாடி போய் அங்கே செஞ்சு வச்சிருக்காருப்பா. அங்கே செஞ்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை அழகான கண்கள் என்னை கண்டதாலே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Yes, Lord. பிசாசு எதையும் வாழ்க்கையை முடிக்க முடியாது. கர்த்தர் அங்கே போய் உனக்கு ஒரு வழியை திறப்பார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லை. யார் உன்னை தடுத்தாலும், யார் உன்னை மறைத்தாலும், கர்த்தருடைய கரமுனோடு இருக்கும் மகனே, உயிருள்ள நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். வாக்குத்த நம்ப கர்த்தர். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
முத்துராமனையும் தம்பி சங்கி-
காரியம் செய்வீராக. அதிசயமான காரியம் நடத்தும், அற்புதங்கள் நடத்தும். இயேசுவின் வல்லமை தொட்டு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற காரியங்கள், வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வல்லமை தாங்கி நடத்தட்டும். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போவோம். கரெக்டாக 9 மணிக்கு நான் முடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நல்லா கவனிங்க. நம்ம எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் சந்தித்து ஜெயிக்கக்கூடிய தன்மைக்குள்ளே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் எப்பாற்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் உங்களை கர்த்தர் சூழ்நிலை ஜெயிக்கும்படியாக தான் தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தராக இயேசு தேவன் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல இல்லாத போலவே தெரியும். சில நேரத்தில் நம்ம கேட்கிற நேரங்கள் தள்ளிக்கொண்டே போகும். சில நேரங்கள் கிடைக்காது போல மனுஷன் பேசிக்கொண்டே, உனக்கு கிடைக்காது. சில நேரங்களில் நீ நம்பவே முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் தேவனோடு எப்படி உறவு வைத்திருக்கிறீங்க என்பதை அன்றாக அறிந்து கொள்ளவே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளவே, தேவனுடைய வல்லமை எப்படி, தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார். ரெண்டாவதாக மனுஷர்கள் பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படும் போது கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலைக்குள்ள வைத்திருக்கிறார் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கவே. இது உங்கள் குடும்பத்துக்குள்ளே மாத்திரமல்ல, தனித்தனியாக உங்களுக்குள்ள விசுவாசத்தில் ஓடும். இதை அடிக்கடி சொல்லுவேன், விச் பிளேஸ் யூ ஹாவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நீ கிறிஸ்துவுக்குள் எந்த ஸ்தானத்தை தேவன் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். விச் பொசிஷன்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், எந்த பொசிஷனை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். விச் பிளேஸ் யூ ஹாவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இந்த எண்ணத்தை எப்போதும் மறந்துட விடாது. இந்த எண்ணத்தை விட்டுட்டீங்கன்னா சூழ்நிலை உங்களை மேற்கொண்டு போயிடும். ஸ்தோத்திரம். அதாவது பால் அப்படி தான் சொல்லுது, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும். சில நேரங்களில் உன் பக்கத்தில் இல்லாத போலே தெரியும், உனக்கு தோல்வி கொடுக்கறது போல தெரியும், உனக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்குறது போல தெரியும். கர்த்தர் அமைதலாக இருக்கிறாரோ, இல்லாட்டி கர்த்தர் இதை கொடுக்க விரும்பலையோ, இப்படியெல்லாம் மைண்ட் ஓடும். அந்த நேரத்தில் தான் வாட் இஸ் டெஸ்டிங், வாட் இஸ் டெம்ப்டேஷன். ஆண்டவரே கர்த்தர் எப்படி பரிசோதிக்கிறாரு, பிரச்சனை பிசாசு எப்படி கொண்டு வர்றான், இது கர்த்தர் கொடுக்குற பரிசோதனையா, இது பிசாசு கொடுக்குற சோதனையா என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டால் தான் சூழ்நிலை ஜெயிக்க முடியும். இல்லாட்டா பிசாசு சூழ்நிலை வைத்து உங்களை ஜெயிச்சிருவான். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாக இருக்கு. அவர் இல்லாமல் நீ தனிமையாக இருந்தாலும், நாட்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உன் மேலே நோக்கமாக தான் இருக்கிறாரு. அதை மறந்துடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பல்லவி பாடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போலாம். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல வந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு வந்தது, பலியில் பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு வந்தது, பலியில் பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர்
உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா? இதோ எரிகோவை அதன் ராஜாவை யுத்தர்களையும் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அதான் வாசி, அதான் கரெக்ட் வாசி. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். வாசிமா 6:7 தான். யோசுவா 6:7. வாசி அதானா? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன பிள்ளைகளை நல்லா கவனிக்க வேணும். இந்த யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது கர்த்தர் தேவனுடைய பிள்ளை யோசுவா நோக்கி சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே, நான் ராஜாக்களையும் யுத்த வீரரையும் நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் சொல்றார். யோசுவாவின் புஸ்தகம் தேவனுடைய பிள்ளைகளே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தையும் வாசிப்போம். சரியா படம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அல்லேலூயா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்காக முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் நல்ல கவனிக்க வேணும். வசனம் சொல்லுது, he sent his words. அவர் தமது வசனத்தை அனுப்பி சுகமாக்கி குணமாக்கி விடுதலை ஆக்குகிறார். வேத பிள்ளைகளை நன்றாக வேத வசனத்தை தெளிவாக அறிந்து பிராக்டிஸ் பண்ண தெரியும். வேத பிள்ளைகளை நல்லா அடிக்க நான் சொல்லுவேன், மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனம் வாசல். 2வது அக்செப்டிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும். அது எனக்கு நடக்கும். என்ன சொல்லுதோ அதை நான் முன்வைத்திருக்கிறேன், அதன்படி என் வாழ்க்கையில் நடக்கும். 3வது பை பிராக்டிசிங் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கணும். சூத்திரம் தேவனுடைய யோசுவாவுக்கு முன்பதாக தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராஜாக்களையும் இந்த வீரர்களையும் இந்த நாட்டையும் உனக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுக்க போகிறேன் இல்லை, ஒப்பு கொடுத்தேன் சொல்றார். அப்படி சொன்னா இது எல்லாவற்றையும் உனக்கு சொந்தமாக கொடுத்துட்டேன். அது எவ்வளவு பெரிய ராஜாக்கள் யுத்த வீரராக இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். சூத்திரம் நல்லா கவனிக்க வேணும். நாம் இந்த நாட்களில் தேவனுக்குள்ள இருக்கிறோம் என்று விசுவாசத்தோடு காணப்படவே தேவனுக்குள்ள எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் மனுஷன் உண்டாக்கும் போதே தேவன் சொன்னாரு, டொமினியன் ஓவர் தி வேர்ல்ட். நல்லா கவனிக்க, இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். உலகத்தை ஆண்டு கொள்ளுன்ற அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுத்து தான் மனுஷனாகி உன்னை உருவாக்கினாங்க. சூத்திரம் இது குறித்து வாசிக்கும் போது எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க முடியாது அன்பா கேட்கிறேன். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தாத பொருட்கள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். நல்லா கவனிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவன் செய்கிற திட்டம் என்னன்னா, உன்னை எல்லாவற்றையும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்ட அதிகாரத்தை தேவன் கையில் கொடுத்துட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். அடுத்து இங்கேயும் பாருங்க, தேவ பிள்ளைகளை எரிகோவை கத்து கையில் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா பூட்டி இருக்கு, உலக யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய பிள்ளைகளை எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்றார். உன் கையில கொடுத்துட்டேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய உன் கையில கொடுத்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்க வேணும். சில நேரங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வண்டி சாவி எங்கேயாவது வச்சு தேடிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். வண்டி சாவி எங்கேயாவது தேடிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தா வண்டி என் பாக்கெட்டில் தான் இருக்கு சாவி.
இது போல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம், அறிவு தேவனுடைய வார்த்தையில் உனக்கு இருக்க வேண்டும். You shall know the truth and the truth shall make you free. என்றைக்கு வேதவசத்தை குறித்து தேவன் செய்த திட்டத்தை குறித்து இருக்க உனக்கு அறிவு இல்லையோ, அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. பிசாசு அவனை ஜெயிச்சிட்டே இருவான். அப்பப்போ நீ உபாசம் போட்டு, எனக்காக உபாச கூட்டம் போட்டு 4 பேரை கூட்டு வந்து ஜெபம் பண்ணி இப்படி தான் வண்டி ஓடும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவன் பிள்ளை, நான் உனக்கு இந்த உலகத்தை ஆளும்படியான உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உனக்கு கொடுத்திருக்கிறேன். தேவன் பிள்ளைகளை, இந்த நேரத்தை பாருங்க, எரியோ இஸ்ரவேலுக்கு முன்பாக ஆனால் அடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்ல ஒப்பு கொடுத்தேன்றார். அது எப்படி திறக்கிறது? கிறிஸ்துவ அது 2வது பாகம். ராஜாக்கள் ஒப்பு கொடுத்துட்டேன், யுத்த பேர் ஒப்பு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. இனி கால வேளையிலும் உனக்கு நிறைய எரிகோர் இருக்கலாம், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு ஜெயிக்கத்தக்க நான் அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டேன். யோசுவாட்டை கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கையில் கொடுத்துட்டேன். ஆனால் அடைக்கப்பட்டிருக்கு. வீரர்கள் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் உன் கையில் கொடுத்துட்டேன். ஸ்தோத்திரம் உண்டாக. சில நேரம் நல்லா பார்க்க வேண்டிய கற்றுக்கு, சில நேரங்களில் கர்த்தர் அற்புதம் செய்வார், சில நேரம் நீ தான் அற்புதம் செய்ய புறப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் நீ தான் அற்புதம் செய்ய புறப்படணும். கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் அற்புதம் செய்வார், காத்திருக்கக்கூட. சில நேரங்களில் வாட் அப்பான் த காட்ஸ் வேர்ட்ஸ், நீ வார்த்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆக்ட் அப்பான் த காட்ஸ் வேர்ட்ஸ். சில நேரம் ஒளிஞ்சு போய் பயந்து போய் கீழே கிடந்தா கர்த்தர் யோனாவை போல தேடி வந்து தூக்குவார். ஹல்லேலூயா. சில பேர் தேவனுடைய பிள்ளை பேதுரு போல பயந்து போய் கீழே போய் கிடந்தா கர்த்தர் திரும்ப தூக்குவார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பிள்ளையை, உனக்கு வசனம் தெரியாமல் இருக்காமல் தெரிஞ்சிருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிற தேவன் விசுவாசியை காணப்பட்டா, ஆனால் நீ தான் விசுவாசத்தில் நடக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் கையில் ஒப்பு கொடுத்து, ஆனால் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளை, உனக்கு முன்பாக எத்தனை அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், இது அதிகாரத்தையும் வல்லமை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். யூ ஹேவ் தி அத்தாரிட்டி அண்ட் எபிலிட்டி. ஹல்லேலூயா. கெனத் கேயின் சொல்லும்போது சொல்லுவார், when you go to prayer, அவர் வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். வித்தியாசம். வார்த்தை நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது போகும்போது நினைக்கணும். சோதரம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஐ எம் அன்ஃபிட் நினைக்கூடாது. நிறைய பேர் நான் தகுதி இல்லை, பாஸ்ட்டை கூப்பிடுங்க வருவேன், பாஸ்ட் விட்டா வருவேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆஃப்டர் தி resurrection, after we saved, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்ட பிற்பாடு, when you go to prayer, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பாசம், you have the authority, you have the authority, you have the authority, you have the authority. கர்த்தர் சொல்லி, உனக்கு அதிகாரம் இருக்கிறது, and ability to overcome all the demonic forces in the world in the name of Jesus. தேவனுடைய பிள்ளை, அதான் கர்த்தர் இன்னைக்கு யோசுவா சொல்றாரு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் ஜெயிக்கிற காரியம் உங்க கையில தான். ஜெயிக்கிறக்கா தேவனுடைய பிள்ளை எல்லாத்தையும் கஷ்டம். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரியோ இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் சொல்றாரு, இந்த சவால் எனக்கு அல்ல, உனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்தவன்னு சொல்றாரு, அது திறக்கத்தக்கதான சவால்களை ஜெயிக்கத்தக்கான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது தேவனுடைய பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் வல்லவர் என்பது அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வேதவசனத்தை வாசிக்கும்படியா அன்பா கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்கள் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். கவனிக்கணும். சில நேரங்கள் நல்லா கவனிக்க வேணும். சில அற்புதம் நடக்கணும்னா, சில கதவுகள் திறக்குன்னு சொன்னால், சில நேரம் சும்மா தான் இருக்கணும். அந்த நேரம் தான் நல்லா கவனிக்க. ஆனால் தான் ஒரு ஓமர் 8 வாசிக்கிறோம், உபத்திரவமோ பட்டினியோ பசியோ நிர்வாணமோ இல்லை எல்லாவற்றும் அன்பு கூறிய இயேசுவின் முற்றிலும் ஜெயங்களோட இருக்கிறோமே. இன்னும் ஜெயிக்கலை. அதே சில நேரங்களில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் போது சில நேரங்களில் நீ அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் வரும். கிறிஸ்துவம். அப்போ ஜனங்கள் பார்த்து சொன்னால் ஒன்றும் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். சத்தம் போட வேண்டிய நேரங்கள் வரும். கிறிஸ்துவம். தேவ பிள்ளை சில நேரங்களில் கத்திரிக்க தேவனுடைய பிள்ளைகளை, நீ தேவனை பெற்றிருக்கிற அறிவு இல்லாமல் இருந்துன்னா அவர் என்ன செய்ய விரும்புகிறான்னு அறியாமல் தப்பாக போயிருக்கு. பைபாஸை போனோன்னா பிசாஸ் வேறு பக்கம் வேக வேகமாக கொண்டு போயிடுவான். அந்த தேவ பிள்ளை இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் எரிகோ மட்டுமல்ல முழு கானான் தேசத்தையும் குறித்து வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்லுகிற ஆபிரகாமுக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தேவனுடைய யோசுவாவினால இந்த இடத்தை, இந்த நாட்டை முழுவதும் உன் சந்ததிக்கு உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இதே போல தான் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக்கு பிறகுண்டாக தேவ பிள்ளைகளே அங்கே அருமையான அண்ணனை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சொல்றாரு, அந்த அவங்க அண்ணனையும் பார்த்து சொல்றாரு, ஈசாவையும் சொல்றாரு, இந்த உலகத்தில் பெரிய ஜாதியாக இருப்பார். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள 2 பேரும் பெரிய ஜாதியாக இருப்பாங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 பேரும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் பெரிய ஜாதியாக இருக்காங்க.
அதுக்கு ஸ்தோத்திரம். அல்ல தேவ பிள்ளைகளை அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என்றைக்குமே மாறாது. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்க வேணும். இந்த எரிகோ உனக்கு சவாலாக இன்னைக்கு காலங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உனக்கு எரிகோ நிறைய இருக்கலாம். எங்கள் வீட்டில் நிறைய எரிகோ இருக்குது. ஆனால் கத்த நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது உடைஞ்சு கொண்டே இருக்குது, நொறுக்கப்பட்டே இருக்கிற வாதியில் போய்கிட்டே இருக்கு. கடைசி நேரம் திறக்காது போல காவலம் திறக்குது. ஆச்சரியமாக திறக்கு, அற்புதமாக திறக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிற தேவன் பிள்ளை காலையில் சொல்லுகிறார். தேவன் பிள்ளைகளை நீதிமொழி புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வாசிக்க முடியும். அன்பா கேட்குறேன். நீதிமொழி புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வாசிப்போம். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கவனிக்கவே தேவன் எரிகோவை பயமுறுத்தும், ராஜாக்கள் பயமுறுத்துவாங்க, யுத்த வீரர்கள் பயமுறுத்துவாங்க. உன் சூழ்நிலை பயமா இருக்கு. ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா விசுவாசி போயிருக்கும் பக்கத்துல எல்லாம் அது நடக்காதுல்ல, அது முடியாதுல்ல, இப்படி போயிரும்ல, அப்படி இல்லாமல் போயிருமே சத்தம் கேட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால கவனிப்படி அந்த நேரத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போவீங்கன்னா நீ எரியோ தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. எரியோ தாண்டி போக முடியாது. கிறிஸ்துவ ஆபத்து காலத்து சோர்ந்து போகாமலுக்கு தைரியமா இருக்க பழகணும். ஸ்தோத்திரம் உண்டாகி வாக்கு தத்தத்தை பொறுமையுடன் காத்திருக்காபடியால் தேவ பிள்ளைகளை அடிப்பெண்ணாகி ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளை சாராள் பொறுமையா எல்லாரும் இஸ்மவேலை பெற்றான். இன்னைக்கு முஸ்லீமில் வந்ததுக்கு காரணமே தேவ பிள்ளை அவிசுவாசத்தினால தான். ஆபிரகாமுடைய அவிசுவாசம், அவன் ஒய்ஃபுடைய அவிசுவாசம். கத்த சொல்லுகிறா அவனுக்கு ஈசாக்கு தேவைன்னு சொன்ன பொறுமை இல்லை. அதுக்குள்ளேயும் ஆபிரகாம் என் பிள்ளைಗೆ அருமையான கத்துக்கு ஸ்தோத்திரம், அருமை பெண்ணாகியோட பெற்றுக்கொண்டு கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகி இஸ்மவேலை பெற்றுட்டான். நல்லா கவனிங்க, இது தப்பா பெற்றுக்கொண்டாலும் தேவ சமூகத்தில் அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என் பிள்ளைகளை பின்னால் வருகிற எத்தனையோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு நடந்து இன்னைக்கு வரும் 2024 வரல இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நமக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முஸ்லீம் நடந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் 2 நாடு அழியுது. ஸ்தோத்திரம். ஆனால் பொறுமையாக இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வருகிறேன், தேவன் என்ன வாக்கு சொன்னாரோ அது மாறவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடினால இந்த வாக்கு தத்தத்தை குறித்து தேவ பிள்ளைகளை யோசுவா மிக கவனமாக இருந்தான். கத்த யோசுவாட்ட சொன்னார், கையில் கொடுத்துட்டேன்னு சொல்லி எடுத்து போடா சண்டை போடுங்கன்னு சொல்லி போவே இல்லை. யோசித்தா வெயிட் அப்போ அந்த லார்ட். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்க வேண்டும். கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக அவன் சுற்றி வருகிறான். கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக தேவனுடைய 13 முறை சுற்றி வந்தானா. ஒரு முறை இல்லை, 13 முறை சுற்றி வந்திருக்கான். ஒரு தடவை சுற்றி வரும்போது ஜனங்களாம் விசுவாசம் எடுத்திருப்பாங்களா சொல்லி கிறிஸ்து நம்ம சுற்றி வரடா எப்படா உடையும். தேவ பிள்ளைகளை உன் எரிகோவை உடைக்குன்னு சொன்னால் சில நேரங்கள் கத்தரை பார்த்து செய்யும் போது மற்ற ஜனங்களுக்கு ஏளனமாக தெரியும். என் வாழ்க்கையில் இப்போ நிறைய பார்க்குறேன். ஜனங்கள்லாம் அப்படி இப்படி பேசுது, பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறதுலாம் எனக்கு அதுக்கு வந்துட்டே இருக்கும். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம்ன்றதாக தேவ பிள்ளைகள் ஆனபடினாலே அந்த நேரத்தில் சோர்ந்து போகவே கூடாது. தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வேற, உன் குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வேற. தேவ பிள்ளைங்க வந்திருக்கேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கு வாக்குத்தத்தை வேற. என் குடும்பத்துக்கு வேற, என் மனைவி என் மகளுக்கு வேற, என் பேர பிள்ளைகளுக்கு வேற. அந்த பிள்ளைகள் வாக்கு தத்தத்தை யார் முறியடிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு என் மகளுக்கு வச்சிருக்க வாக்குத்தத்தை அவளுக்கு கத்தர் கொடுத்தது. அது தப்புன்னு யார் பேசினாலும் அது ஜெயிக்காது, நீங்க தான் தோத்து போயிருங்க. அதே போல உங்க வாக்குத்தத்தை நான் பேசினா ஜெயிக்க முடியாது, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா தேவ பிள்ளைகளே அந்த வாக்கு தத்தத்தை குறித்து இருக்கிற அறிவு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 13 முறை எரிகோ சுத்தான். 13 முறை. என்ன சொல்ல விரும்புகிறேன், எரிகோவை கத்தர் கை கொடுத்துட்டான்னு சொன்னாலும் சில நேரங்கள் தாக்கு பிடிக்குது. சில நேரங்கள் தள்ளி போதே இருக்கு. ஸ்தோத்திரம்ன்றதாக யோசுவா 5 அதிகாரம் 10 வாசிக்க முடியும். 6 அதிகாரம் 10 வாசிப்போம். யோசுவா ஜனங்களை தோக்கி வாசிப்போம். யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தமிடாமலும் இருங்கள். சில நேரங்களில் சும்மா இருக்க வேண்டிய காலகட்டம் வரும். அப்பதான் வீணான பேச்சு வரும். அல்ல, வீணான பேச்சு சுத்தி வரும். அங்கே எரியோவை காணும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொல்லிப்பான், என்னடா கிணத்தனமா சுத்துன்றான், கிணத்தனமா கத்து விடுவிப்பான்றான், அவங்க பயங்கரமான ஆள்லாம் இருக்காங்க, எனக்கு சண்டை போட தெரியாது, இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தை பின்னாடி பேசுவான். பாருப்பா எல்லாம் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும். என் பிள்ளை உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வேற. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வேறு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நான் இந்த எரிகோவின் கையில கொடுத்தேன். தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம் இனிமேல் கையில கொடுப்பேன் நம்ம சொல்லுவாரா? ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாடுல கர்த்தர் எல்லாவற்றையும் கையில கொடுத்துட்டாரு. சகலத்தையும் உனக்கு கையில கொடுத்துட்டாரு. சகலத்தையும் ஆளி செய்யும்படியாக கொடுத்தாரு. நல்லா கவனிக்கிறேன். அது வாசிப்போம். எபிரேயர் 2 அதிகாரம் 8 வாசிப்போம். நல்லா கவனிங்க. வாசிப்போம். எபிரேயர் 2:8 வாசிங்க. அல்லேலூயா. எபிரேயர் 2:8 வாசிங்க.
சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருட்கள் ஒன்றுமில்லை. நல்ல கவனிங்க. இப்ப யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேற. இப்போ ஒவ்வொருவரும் கர்த்தர் சொன்னார், சகலத்தையும் உனக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த அத்தாரிட்டி எபிலிட்டி வந்து ஓண்டதா இருக்கு, ஏன்ட்ட கிடையாது, ஓண்டதா இருக்கு. தேவ பிள்ளைகள் நல்லா சொல்றேன், சில நாட்கள் தாண்டலாம். இப்பதான் நல்லா கவனிங்க. சில உங்களுக்கு இருக்க திட்டம் தேவ பிள்ளைகள் ஒருவேளை 10 நாள் சரியா, 4 நாள் 60 நாள் சரியா, 50 நாள் சரியா. ஓப்பனாக சொல்லணே, என் மூத்த பேத்தி கனடா போகிறான். எல்லாம் சொல்ல எப்படி போக முடியும், நாங்கள் எங்கேயும் ட்ரை பண்ணேன், அது நடக்கல, அது செஞ்சிருப்பாள். எங்களுக்கு முன்னாலே எதுக்கு இருந்துச்சு. ஆனால் கற்று ஒவ்வொன்றா உடைச்சு ஃப்ளைட் தான் ஏறல, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. கனடா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஃப்ளைட் தான் ஏறல, எல்லாமே ஓகே. அது எப்படி போகும், இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, எப்படி நடக்கணுமே. அது எங்கள் விசுவாசம் படி நாங்கள் விசுவாசித்தோம். அவன் பாப்பா விசுவாசப்படி விசுவாசித்தா. நீ கனடா எங்கள் கையில் இருக்கியா. அதான் கர்த்தர் சொன்னால், சகலத்தினால் உனக்கு கீழ்ப்படுத்த விஷயத்தில் கர்த்தர் உனக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. You have the authority and ability. Hallelujah. ஆனால் சில காலங்கள் தாண்டலாம்ப்பா. அந்த நேரம் தான் சோர்ந்து போயிடக்கூடாது, அந்த நேரம் தான் விட்டுறக்கூடாது வாய். ஹல்லேலூயா. விட்டுறதான் கூடாது வாய். கஸ்து இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ கோடி தான். இன்னைக்கு நான் பார்த்து முந்தினா ஒருத்தர் மேலே எல்லாமே என் மகளுக்கு எழுதி வச்சு, எல்லாமே சொத்தாக மாற்றி கொடுத்துருக்கேன். சொத்தாக மாற்றி என் பிள்ளைக்கு எழுதி வச்சு. ஹல்லேலூயா. சொத்து இன்னைக்கு இந்த சொத்தெல்லாம் என் பேரில் கிடையாது, என் மக பேரில் இருக்கு. எதுக்கு சொன்னா, தேவ பிள்ளை ஒரு சில காலங்கள் மாறும், கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திருவார். என் தேவ பிள்ளைகளே, ஆனா உனக்கு முன்பாக எரிகோ பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ல, நான் சொல்ல வாக்குத்தத்தை பிடித்துக்கொள், அது கண்டிப்பாக எரிகோ உடையும். தள்ளிக்கிட்டே போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, எரிகோவின் அந்த ராஜாவையும் அந்த வீரர்களையும் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்படி இன்னைக்கு தேவன் வந்து இறங்கி உனக்காக ஒரு 10 நாள் தண்ணி குடிக்காம இருந்து யாராவது சொல்லுவான், கர்த்தர் உங்க வீட்டுக்கிட்ட வந்து சொல்றார், நம்பாத. அதெல்லாம் பூஜா நான் பார்த்துட்டேன். அது சில ப்ராப்பர்ட்டிகள் வரும், கரெக்டாக இருக்கும். சில காரியங்கள் நடக்கும் கஸ்தோத்து. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீ பிடிப்பாயனால் எந்த காரியம் எல்லாத்தையும் கத்த உடைக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கஸ்தோத்திரம். போன வாரம் விரும்புக்கு ஜோம் அண்ணன் இன்கம் டேக்ஸில் பெரிய ஆஃபீஸர் கோயம்புத்தூர். அவங்க வீட்டில் நடக்கவே நடக்காத ஒரு காரியம், அது சொல்ல விரும்பல. நடக்கவே நான் சொன்னேன், நடக்க போகுது இந்த மாதம். எப்போது அவர் பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், கோயம்புத்தூரில் பெரிய ஆஃபீஸர் இருக்காரு. நேற்று பேசினார், பாஸ்டர் நீ சொன்ன மாதிரி எப்படி நடந்துச்சுன்னே நடந்துச்சு. அல்ல சில ப்ராஃபிட்டுகள் நடக்கும். ஆனால் தேவ பிள்ளை, ஆனால் தேவ பிள்ளைகளை நீ ப்ராஃபஸியை மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தை எப்பொழுது நம்புறியோ, கர்த்தர் சொன்னால் சகலத்தையும் உனக்கு நான் கீழ்ப்படுத்தியிருக்கிறேன். You have the authority and also you have the ability in your spirit. அன்பு தேவ பிள்ளை, இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன். தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா பார்த்து எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முன்னேறி செல்லும் போது சில பேர் சந்தேகம் தான் வரும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் தேவனுடைய வார்த்தை என்னைக்கு அசால்ட் நினைக்கிறோமோ, எப்படி கர்த்தர் அசால்ட் நினைக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளை இன்னைக்கு 100க்கு 100 30 வருஷம் விசுவாசம் இருக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரா நம்ப மாட்டேன். கர்த்தர் உண்மையா இருக்காரா நம்ப மாட்டேன். நம்பிக்கை வரல, கர்த்தர் நம்பிக்கை வரல. நான் ஒரு வீட்டுக்கு போன வாரம் ஜெபிக்க போயிருந்தேன், நல்ல விசுவாசம். ஒரு 30 வருஷமா தெரியும், நம்ம சர்ச்சில். ஆனால் என்னை கூடுவாங்க, கோமதிபுரத்து பக்கத்தில் இருக்காங்க. நான் போன இன்னைக்கு காலேஜ் ஜோம் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் நாங்கள் போய் அங்கே போயிட்டோம். எங்கே போயிட்டேன், இன்னொரு போயிட்டேன், சொல்ல விரும்பல. அங்கே போயிட்டேன். அங்கே போய் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சொல்லிச்சு. அங்கிருந்து அப்படி இங்கே வந்து, அப்போ நேற்று ஏன்ட்ட வந்து அப்படி ஜோமனை பிற்பாடு கர்த்தர் விடுதலையாகி கொடுத்தார். என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், கர்த்தர் சொல்ல வாக்குத்தத்தை என்னைக்கு நீ நம்பாமல் இருக்கிறையோ, சந்தேகம் இருக்கிறதோ, இயேசு ஜீவிக்கிறான் நம்பாம நீ சந்தேகப்படுறியோ, அன்னைக்கு வரையிலும் உனக்கு கொடுக்க ஏரியோ கிளை விழாது. அப்பப்போ விழுகிறேன் யாரா சொல்லிட்டே இருப்பாங்க, விழாது. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா சொன்னாரு, நான் இந்த எரிகோவையும் அந்த ஜனங்களை ராஜாவையும் ஒப்பு கொடுத்து சொன்ன வாக்கை பிடிச்சிக்கிட்டான். இந்த கர்த்தர் சொன்னா இது உடஞ்சி கீழே விழுந்து என் கையில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை என்னைக்கு நீ நம்புறியோ
அன்னைக்கு தான் உன் எரிகோ கீழே விடும். உன் எரிகோ கீழே விடும். உன் எரிகோ கீழே விடும். உன் எரிகோ கீழே விடும். என் தேவன் இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உன் எரிகோ விழுகும்படியாக விரும்புகிறார். உன் எரிகோக்களை எல்லாம் கத்தை ஜெயித்து உன் கையில் கொடுக்க போறார். உன் தோழிகள்லாம் கத்தை ஜெயித்து கையில் கொடுக்க போறார். உன் தோழிகள்லாம் ஜெயித்து கையில் கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தான். தேவன் நல்லவர். தேவ பிள்ளைகளே, அந்த இன்கம் டேக்ஸ் தம்பி இங்கே மதுரையில் அப்பள கடை வச்சிருக்கார். ஒரு மலையாளி, நல்ல ஒரு பணக்காரர். நான் என்ன கேட்டாலும் செய்வார், என்ன வேணாலும் செய்வார், கேட்ட உடனே செய்வார். ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பள வியாபாரிக்காரர். ஸ்தோத்திரம் தான். அவங்க தம்பி கல்யாணம் ஆச்சு. நான் தான் தம்பி கல்யாணம் நடந்து வச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து சென்ட் ஜோசப் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, 40-42 தாண்டிடுச்சு. அவருக்கு 50 வயசாச்சு. கல்யாணத்துக்கு போனேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, டாக்டர் குழந்தை பிறகு தந்தவன் டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க. என் ஒய்ஃப் பிள்ளைங்க நாங்கள் இன்றைக்கி மகளான்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்றைக்கி ஜோ பண்ணேன். ஆமாம், அவனுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி செய்வேன். இல்லை பாஸ், எனக்கு வயசாகிடுச்சுன்றாங்க. டாக்டர் போனால் எனக்கு அவன் சொன்னால் 50 வயசாச்சு. கர்த்தர் குழந்தை கொடுத்துட்டாருப்பா, நான் தான் பேர் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்காக சொல்லுகிறேன், தேவனாகி கர்த்தரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. நீ என்னைக்கு வாக்குத்தத்தத்தை மறக்கிறையோ, என்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தை மறக்கிறையோ, என்னைக்கு கர்த்தருடைய வாக்கு தேவனுடைய வல்லமை மறக்கிறையோ, இன்னைக்கு எரிகோ கீழே விடாது. கர்த்தர் விழும்படியா விரும்புகிறார். வாக்குத்தை பிடித்துக் கொள்ளுங்க, தேவனை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் தீரட்சியை தருவார். பாடுமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நடத்தணும்பா கர்த்தர். அவர்தான் கர்த்தர். என்னைக்காவது என்ன நடத்துவார்னா கர்த்தர்களே, அவருக்கு பிடிக்கல. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்பி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்பி செய்வார். தொடர்ந்து முன் செல் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து முன் செல் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்பி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்பி செய்வார். நல்ல பிதாவே, குழந்தைகளோடு பேசுங்க. ஆண்டவரே, எந்த எரிகோ இருந்தால், எந்த ராஜாக்கள் இருந்தால், எந்த அரசு சபைகள் மூடி கிடந்தால், எங்கள் ஆசீர்வாத கட்டிடங்கள் அடைக்கப்பட்டு கிடந்தால், எங்கள் கர்த்தர் பெரியவர். எங்கள் கர்த்தர் பெரியவர். எங்க பலத்தினால், எங்க விசுவாசத்தினால் அடைக்கப்பட்ட கதவை திறப்போம். ராஜாக்கள் காலுக்கு கீழ் கொண்டு வருவார். பாதிகங்களுக்கு திறக்கப்படும். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகள் அப்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கம்யூனிகா ஜெபம் பண்ணிடுவோம். அப்படியே ஆண்டவரே, அருமையான கம்யூன் ஆராதனைக்கு வருகிறோம்.